இப்பொழுது பல்லாண்டு வருவாய்க்கு வழிகாட்டும் பல பயிர்கள் சாகுபடி கண்ணமங்கலம் வேணுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். முதல்ல இந்த பகுதியினுடைய நிலையை சொல்லுங்க. உண்மையிலே இது கண்ணமங்கலம்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் தான். முழுக்க முழுக்க விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடிய கிராமம் தான் இந்த கண்ணமங்கலம்னு சொல்லி கிராமம். ஒரு பெரிய குளம் கண்ணமங்கலம் குளம்னு சொல்லி இருக்கு. அது நெல் விவசாயம் தான் பண்றோம். சுத்தி ஆறு இருக்குது. முட்டம் சானல் பக்கத்துல இது. அதனால முழுக்க முழுக்க ஒரு செழிப்பான ஒரு கிராமம் தான். எல்லாம் சுத்தி தென்னை, வாழை, நெல் விவசாயம், எல்லா விவசாயம் இருக்குது. சரி, இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் கூட விளைபொருட்கள் விளைய வைப்பதற்கேற்ற மண்வாகு அப்படிங்கிறது நாங்க யோகம் செய்தவங்க அப்படின்னு உங்க மண்ணை பத்தி என்ன சொல்றீங்க? கண்டிப்பா மண்ணுடைய தன்மை ரொம்ப முக்கியம். தண்ணி மட்டும் இருந்தா போறாது. நம்முடைய விவசாயத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய மண் தான். தொடக்க காலத்துல மண்ணெல்லாம் நல்லா செழிப்பா தான். அந்த இடைக்காலத்துல நம்முடைய ரசாயன உரங்கள் பயன்பாடு, அப்படிப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள், அளவுக்கு அதிகமா பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாடு, இப்படிப்பட்ட பயன்பாடுனால விளைநிலத்தை கொஞ்சம் விவசாயிகள் தான் தொடர்ந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போதும், அதே போல பூச்சிக்கொல்லி மருந்துகள் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தும் போதும் மண் கெட்டு போகுது. அதனால மண்ணை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால விவசாயிகள் மூலம், விவசாயத்தின் மூலம் அந்த நெல் விவசாயம் எல்லாம் நிலத்தடி நீரை தங்க வைக்குது. நிலத்தடி நீரை மேல கொண்டு நெல் விவசாயம் அடிப்படை. அதனால நிலத்தடி நீரை பாதுகாக்கல அந்த நெல் விவசாயம் ஒரு முக்கிய பங்கு உண்டு. அறுவடை முடிஞ்சு ஒரு 2 மாசம் நிலம் வயல் நல்லா காயணும். காஞ்சாதான் அதனுடைய சத்துக்கள் எல்லாம் அதுல மினரல்ஸ் எல்லாமே அதுல தங்கும். சரிங்க சார், நீங்க ஒரு பேராசிரியரா இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இருந்தாலும் கூட ஆரம்ப காலத்திலேயே விவசாய அனுபவம் அப்படிங்கிறது உங்க பாரம்பரியமான வேளாண்மை குடும்பத்தில இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்பா, தாத்தா அவங்க சொல்லித்தந்த வேளாண் ரீதியான ஆலோசனைகள் இன்னைக்கு என்னால மறக்க முடியாது, அது செயல்பாட்டுல வெற்றியை கொடுக்குது அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள்? உண்மையிலே ஒரு பேராசிரியர் சொல்லக்கூடிய நான் படித்ததுனால ஒரு பேராசிரியர் பணியா ஒரு 35 ஆண்டுகள் பேராசிரியர் பணியில இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பாரம்பரிய தொழில் சொல்லக்கூடிய என்னுடைய விவசாயம் தான். என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து என்னுடைய அப்பா எல்லாருமே விவசாயத்தை, நம்முடைய நாடே ஒரு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடு தான். சோறு போடுறதுல இருந்து நமக்கு எல்லாமே, நம்முடைய மண்ணை பாதுகாக்கிறது எல்லாமே நமக்கு விவசாயத்தின் தான் அடிப்படை. அதனால விவசாயத்தை ஒரு நாளும் மறக்க முடியாது. தாத்தா எல்லாருமே இதை பாத்தீங்களா, ஒரு மாட்டு கொட்டகை, ஒரு 25 மாடு கட்டக்கூடிய அளவுக்கு பெரிய கொட்டகை இருக்குது. அதே போல விளைநிலங்கள் சுத்திலும் தென்னந்தோப்புக்கு உள்ளாடிதான் வீடே, ஒரு தென்னந்தோப்புக்கு உள்ளாடி நடுவுல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எல்லாரும் மாடு வளர்ப்பு. அதே போல தாத்தா காலத்துல இருந்தே காலைல எழும்புற உடனே கேட்பார், வயலுக்கு பண்ணியானு, வயலுக்கு போய் பாத்துட்டு வா, தண்ணி நிக்குதா பாத்துட்டு வா, தென்னந்தோப்பு பாத்தியா. வேலை 2வது தான். அப்புறமா எல்லாம் வேலை முடிச்சுட்டு கல்லூரி படிக்கும் போதும், அதே போல பள்ளி படிப்பா இருந்தாலும் சரி, டெய்லி காலையில 1 மணி நேரம் வயலுக்கா இருந்தாலும் சரி, தோப்பா இருந்தாலும் சரி, தோட்டத்துல இருந்தாலும் தோட்டத்துல வேலை செய்துட்டு தான் அப்புறமா தான் போறது. அப்புறமா தான் குளிச்சுக்கிட்டு பள்ளி படிக்க போறது. அதே போல சாயந்தரம் 4 மணிக்கு வந்தாச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் தோட்டத்துல வேலை செய்து தான் அப்புறமா அந்த விளையாடுறது. அப்படி விளையாட்டுன்னு சொல்லிய தோட்டத்துல உள்ள விளையாட்டு தான். தண்ணி விடுறது, தண்ணி பாய்ச்சறது, அது இப்படிப்பட்ட வாழை தோட்டத்துல போறது, இதுதான் நம்முடைய விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட விளையாட்டு தான். அதனால அது ஒரு ஆரோக்கியத்தை தரும். சரிங்க சார், இந்த மாதிரியான ஒரு நடைமுறையில குடும்ப அங்கத்தினர்கள், குறிப்பா மகளிர் ஈடுபாடும் கூட அந்த காலத்துல எப்படி இருந்தது, இன்னைக்கும் அந்த நடைமுறையில அது தொடர்ந்துட்டு இருக்குதா எப்படி? கண்டிப்பா. அப்பா பொறுத்த வரைக்கும் அரசு வேலையோ இந்த தனியார் வேலை எதுவுமே இல்லை. முழுக்க விவசாயத்தை தான் நம்பி இருந்தார். அதனால அவரு அம்மாவும் அதுக்கு துணை நின்னாங்க. பால் மாடை பாக்குறது, நாங்க வெளியே தோட்டத்துல போய் வேலை செய்யும் போது வீட்டுல உள்ள வேலை, பசு மாடு பால் எடுக்கிறது, அது வேலை செய்யும் போது வெள்ளக்குடின்னு சொல்லுவாங்க, சாப்பாடு கொடுத்து விட்டுறது, எல்லாம் அம்மாவுடைய வேலை. சில நேரம் ஆள் இல்லைன்னா அம்மாவே கொண்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒரு குடும்ப சூழல். முழுக்க அந்த விவசாயத்தோட ஈடுபாடோடு செய்யக்கூடிய குடும்பத்தை தான் பார்க்க முடியும். அதனால தான் இன்னைக்கு விவசாயத்தை ஒரு தொய்வு இல்லாம செய்ய முடியுது. சரி, ஓய்வுக்கு பின்னால வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு விருப்பத்தோடு இதை தேர்வு செய்தீங்களா, அல்லது என்ன மாதிரியான ஒரு நிலை, கை நிறைய வருமானம் வந்ததுக்கு பிறகு நம்ம ஹாயா இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்படாம இந்த பக்கம் திரும்புறதுக்கு என்ன காரணம்? பணின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பணி, பேராசிரியர் பணியில இருந்தேன். பேராசிரியர் பணியில இருக்கும் போதும் முதன்மையா என்னுடைய பணி விவசாய பணியா தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கல்லூரி போயிட்டு வரது, அப்புறம் கொஞ்சம் தயார்படுத்துறது. ஆனா அதுல முழுக்க என்னுடைய ஈடுபாடு முதல் கட்ட ஈடுபாடு சொல்லக்கூடியது விவசாயம் தான். அதனால ஓய்வு பெற்று, அதனால ஓய்வா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையே இல்ல. கல்லூரி நேரத்துல எந்த அளவுக்கு முழுமையா என்னுடைய நேரங்களை எல்லாம் பயன்படுத்தி வந்தனோ அதை விட அதிகமா இப்ப நேரத்தை எல்லாம் பயன்படுத்த முடியுது, முழுமையா கிடைக்குது. இப்ப விவசாய பணின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்ல, ஒரு பகல் நேரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் விவசாயத்துக்கே என்னால செலவு செய்ய முடியுது. அது ஒரு திருப்தியா இருக்குது. விவசாயம் லாபமா எப்படி? விவசாயம் லாபமா இருப்பது நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஈடுபாடு வேணும். முழுக்க எல்லாம் வேலையாட்களை வச்சு செய்யும் போது எல்லாரும் என்ன பெரும்பாலும் இன்னைக்கு விவசாயம் லாபமா நஷ்டமான உங்களை போல
நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா விவசாய லாப நஷ்டம்னு கேட்கும்போது வேலையாட்களை வச்சு செய்யும் போது நமக்கு பெரும்பாலும் அந்த அளவு வருமானம் வரதில்லை. எல்லாமே கூலி எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால பெரும்பாலும் விவசாயத்தை எல்லாருமே கைவிடக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு பார்க்க முடியுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விவசாயம் கைவிடக்கூடாது. விவசாயம் தான் நம்முடைய நாட்டுடைய அடிப்படை. நாம செய்யணும். விவசாயத்துல ஒரு திருப்தி கிடைக்குது, மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. நாமளே கஷ்டப்பட்டு விளைவித்து அதுல இருக்கக்கூடிய வெண்டைக்காய் பறிச்சு சாப்பிடும் போதும், அதுல உள்ள தேங்காயை எடுத்து சாப்பிடும் போதும், அதுல உள்ள நெல்லை அவிச்சு அரிசியாக்கி அதுல சோறு சாப்பிடும் போது ஒரு திருப்தி வேற. ஒரு கோடி ரூபாயை கொண்டு நம்முடைய தலையிலோடி கொட்டினாலும் அந்த அளவுக்கு நிம்மதி கிடைக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது. ஆனா அந்த நிம்மதி எல்லாம் இந்த சொந்தமா விவசாயம் செய்து அதுல இருந்து கிடைக்குதா. நீங்க வேற பேசும்போது சொன்னீங்க அப்பா காலத்துல 25 மாடுகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி துளுவத்தை காட்டுறீங்க. ஆனா துளுவத்தை பார்த்தா இப்போ ஒரு வெறிச்சோடிய தன்மையில இருக்க. இப்பவும் மாடு வளர்ப்பு இருக்கா? மாடு வளர்ப்பு ஒரு மகிழ்ச்சியை தரும், வருமானத்தை தரும், வீட்டுக்கு அது ஒரு செல்வம் அப்படிங்கிறீங்களா? அப்படி உண்மையிலே மாடுன்னு சொல்றே செல்வம் தான். வீட்டுக்கு ஒரு செல்வம். வீடுன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு மாடு வேணும். அதுல பசு மாடு கண்டிப்பா வேணும். பசு மாடெல்லாம் முன்னாடி தெய்வமா போட்டுன மட்டும் இல்ல, இன்னைக்கும் ஒரு பால் தரக்கூடிய தன்மையில மட்டும் இல்ல, அது ஒரு ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் பசுமாடு நிக்கிறது, வீட்டுல பசுமாடு வளர்க்கறது ஒரு ஐஸ்வர்யம், ஒரு நல்ல ஒரு தன்மை, நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த கொரோனா காலத்துல கூட என்ன சொன்னோம்னா, கொரோனாவை விரட்டுறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி அந்த பசு சாணம் தெளிச்சாலே போதும். முன்னாடி பாரம்பரியமா வீட்டுக்கு முன்னாடி தெளிச்சோம். அதே போல திண்ணையில மொழிகி விட்டோம். அதே போல அடுப்பங்கரையெல்லாம் சாணி பூசி தான் இது பண்ணோம். அதைத்தான் திருப்பி மீண்டும் நமக்கு இப்போ 2019-20 கொரோனா நேரத்துல நிறைய பெரிய நகர்ப்புறங்கள்ல கூட காசு கொடுத்து சாணம் வாங்கி வீட்டு முத்தாடி தெளிச்சதை பார்த்தோம். அது மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினி. அதனால்தான் முற்றத்துல தெளிக்கிறார். அதே போல இப்படிப்பட்ட இதெல்லாம் சாணம் எல்லாம் பெரிய கிடைக்க முடியாத ஒரு வரப்பிரசாதம். அதனால பசு மாடு வேணும். அதனால அந்த தொடர்ச்சியா ஒரு 25 மாடு இப்ப வளர்க்க முடியல, பல்வேறு பணிகள் இருக்கனால. அதனால 2 மாடுகள் இப்பவும் போட்டு பாக்குறேன். நான் நாட்டு மாடுகள் தான். என்னுடைய ஆர்வம் நாட்டு மாடு தான். நாட்டு மாடு பெற என்ன ரகங்கள் ஒப்பிட்டு சொல்லுங்க பாப்போம். நாட்டு மாடு நம்முடைய நாட்டுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய நாட்டு மாடை தான் விவசாயம் இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு இதுல எல்லாம் நம்முடைய நாட்டு மாடை பாதுகாக்கிறதுக்காக தான் இன்னைக்கு பசுமை புரட்சி, அதே போல வெண்மை புரட்சின்னு கொண்டு வந்ததால தான் பால் வெண்மை புரட்சியில பால் அதிகமா வேணும்னு சொல்லிட்டு அயல் நாட்டு மாடுகளை எல்லாம் கொண்டு இறக்குமதி பண்ணாங்க. பாரம்பரிய மாட்டை தான் பாதுகாக்கணும். அதுக்காக தான் நம்முடைய நாட்டு பசு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனுடைய பால் இன்னைக்கு ரொம்ப அதிகமான விலைக்கு கூட விக்குது. நாங்க பால் எல்லாம் விலைக்கு விற்கிறது இல்ல. ஒரு பசுமாடு வச்சிருக்கோம். அதுல இருந்து அண்ணன் வீடு, அக்கா வீடு, அதே போல நண்பர்களுக்கு எல்லாம் கொடுக்கறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு பசுமாடு கண்டிப்பா எல்லாம் வீட்டுல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வளர்க்கணும். பல பயிர் சாகுபடியில பல்லாண்டு காலமா உங்க குடும்பம் ஈடுபாடு காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம். என்னென்ன மாதிரியான பயிர் ஈடுபாடுகள்? அது இயற்கை சார்ந்தா அல்லது நீங்க கூட ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க செயற்கை அப்படிங்கிறது அப்பா காலத்திலே வந்துடுச்சு, தாத்தா காலத்திலே வந்துடுச்சு, இருந்தாலும் கூட அவங்க ஒரு பிடிப்போடு செய்தாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து சொன்னீங்க. இப்ப என்னென்ன மாதிரி பயிர்ல ஈடுபாடு, உங்களுடைய ஆர்வம் வர வர விரிவடைஞ்சிட்டு போகுதா எப்படி? உண்மையிலே இந்த பல பேர் சாகுபடின்னு சொல்லி நமக்கு கண்டிப்பா தேவை. ஒரு வீடுன்னு சொல்லும்போது நமக்கு எல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வேணும். அதே போல இன்னைக்கு விவசாயத்துல தாத்தா காலத்துல இருந்தே செய்துட்டு வரோம். நெல் விவசாயம் செய்யறோம், தென்னை விவசாயம், வாழை, அதே போல வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே பெரும்பாலும் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் நாட்டு ரகங்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டு ரகங்களை தான் பயன்படுத்து. நீங்களே போய் பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு முன்னாடி வெண்டை, அதே போல கத்திரி, கீரையில ஒரு 4-5 வெரைட்டி கீரை ஒரு ஆரோக்கிய மருந்துன்னு சொல்லுவாங்க. மருந்து பெட்டகம். ஒரு வீட்டுல ஒரு கீரை தோட்டம் வேணும். அதே போல அந்த கொத்தவரங்காய், அதுபோல நாட்டவரங்காய், அதை கத்திரி, மிளகாய் எல்லாம் வீட்டுக்கு அத்தியாவசிய தேவைக்கான ஒரு காய்கறிகள் எல்லாமே கிடைக்குது. அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும். முழுக்க இது எல்லாமே இயற்கை விவசாயம் தான். மாமரம் நிக்குது, முருங்கை மரம் நிக்குது, பப்பாளி நிக்குது, எதையுமே விட்டு வைக்கல போலுக்கு. பலாமரம் கூட நிக்குது. கண்டிப்பா அந்த முக்கனிகள் சொல்லக்கூடிய 3 கனிகளை வீட்டு முத்தத்திலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு தன்மை நமக்கு தேவை. நம்முடைய கனிகள் எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல என்னெல்லாம் கனிகள் அதெல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் சர்க்கரை நோய், அந்த நோய், இந்த நோய்னு சொல்லிட்டு இனிப்பு பழங்கள்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதே இல்லை. ஆனா சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல என்னெல்லாம் பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடலாம், சர்க்கரையை அதிகப்படுத்தாது. நம்ம வீட்டு பக்கத்துல நம்முடைய நிழல்ல நம்முடைய முற்றத்துல விளையக்கூடிய பயிர்கள் எல்லாம் பழங்களா இருந்தாலும் சரி, காய்கறிகளா இருந்தாலும் சரி, அதை தாராளமா பயன்படுத்தலாம். நம்முடைய உடம்புக்கு எந்த தீங்கும் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அந்த விதத்துல எல்லா பழங்கள், அதே போல காய்கறிகள் எல்லாமே வீட்டு பக்கத்திலேயே அதை நாமும் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வேணும். நம்முடைய காய்கறிகள் நாமளே கஷ்டப்பட்டு உழைத்து அதுல இருந்து தினசரி காலையில எழும்பிட்டு 1 மணி நேரம் அந்த செடிகளை எத்தனை இலை வந்திருக்கு, அந்த எத்தனை பூ பூத்திருக்கு, எத்தனை காய் வந்திருக்கு, காய் பறிக்கலாமா, அந்த கீரை எல்லாம் பார்க்கும்போது கீரை அப்படியே சிரிச்சிட்டு என்ன வரவேற்கிற போல இருக்கும். காலைல 5:30 எல்லாம் போய் தோட்டத்தில் பார்க்கும்போது அந்த கீரை பார்த்தும்போது வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி. சரிங்க சார், என்ன காரணம் உங்க வீட்டை சுத்தி தேக்கு மரம் அப்படிங்கிற ஒரு தன்மை காணப்பட்டாலும் கூட எல்லாமே தலையை மொட்டையடிச்சு விட்ட மாதிரியான ஒரு தன்மையில இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? தேக்கு மரம் வீட்டு பக்கத்துல ஏப்ரல் மே மாசத்துல சருவெல்லாம் ரொம்ப அதிகமா அடர்ந்து அந்த இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க.
அந்த இலையெல்லாம் வந்து ரொம்ப அதுக்காக தான் அந்த வெட்டி விட்டுரும் போது அதுக்கு ஒரு அழகா இருக்கும். அதே போல அது வளரக்கூடிய தன்மை ரொம்ப அளவுக்கு அதிகமா வளர்ந்ததுனாலும் நல்லா இருக்காது, காடு போல ஆயிரும், தடி பறக்காது. அதனால தடி பறக்கிறதுக்காகவும் அடிக்கடி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டுறது. அதுலதான் ஒரு மரத்துடைய ஒரு ஆரோக்கியம் அழகானது. அதே போல வெளிச்சம், இப்பவே செடிகளுக்கு வந்து என்ன செடி மரங்களுக்கெல்லாம் சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளி அதிகமா கிடைக்குன்னா அந்த கொம்புகளை எல்லாம் கொஞ்சம் கிராப் பண்ணி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அதே போல கிராப் பண்ணி விட்டுரும். கவாத்து செய்தல் நமக்கு பின்னால காசுக்கு வழி கொடுக்குங்கிறீங்க. கண்டிப்பா அதுவும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. அதனால தான் கவாத்து செய்து அந்த ஒரு சூரிய ஒளியோ அதே போல காற்றோட்டமா இருக்கிறதுக்காக வீட்டுக்கு பக்கத்துல, அதனால வெளிச்சத்துக்காக அது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த வெண்டைனாலும் சரி, அந்த கீரை வகைகள்னாலும் சரி, மிளகாய்னாலும் சரி, சீனவரைனாலும் சரி, கடுமையான வெயில் இருக்கு. ஆனா பார்த்தோம்னா நல்ல செழிப்பா வருது. அதுக்கு உரம் கொடுத்தல் அப்படிங்கிற அடிப்படையில என்ன நீங்களே தயார் பண்றதானா, அது என்ன பக்குவ நடைமுறையை கையாளுறீங்க? ஒரு கன்று வச்சோம் அப்படின்னா அது செழிப்பா ஒரு மாதிரியான தன்மையை பார்க்க முடியுது. கண்டிப்பா அது விவசாயத்துல ஈடுபடும் போதுதான் நமக்கு அதனுடைய ஆர்வம் தெரியும். ஒரு அந்த வள்ளலார் சொன்ன போல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னா உண்மையிலே அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக சொல்றது இல்ல. என்ன இப்போ மத்தியானம் எல்லாம் பயிர், ஒரு வெண்டை செடி, ஒரு கீரை வாடி இருக்குன்னா என்னுடைய மனசும் வாடிடும். அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு, அந்த செடியில ஈடுபாடு. அதனாலதான் கீரைக்கெல்லாம் ஒரு நாள் 3 நேரம் தண்ணி விடுறேன். நீங்க சொன்னீங்க எல்லாம் செழிப்பா இருக்குதுன்னு சொன்னீங்க. கீரைக்கு காலையில, மதியம், ஈவினிங். அதே போல வெண்டைக்கும் காலையிலையும் சாயங்காலம் தண்ணி விடுறேன். அப்படிப்பட்ட நம்முடைய அதே போல உரம் போடுறேன்னு சொல்ல முழுக்க நான் வந்து இயற்கை விவசாயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். மாடு இருக்குது, மாடுல சாணம் கிடைக்குது, அதை காய போட்டு அதே போல அந்த எல்லாம் அந்த சாம்பல் சத்து, தலை சத்து, சரிவிகித உரம். நம்ம எந்த இதுலயும் அந்த உரம் வந்து நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய உரம் தான். அதே போல சில நேரம் தேவைன்னா பஞ்சகவ்யம் தயார் பண்றது, மீன் அமிலம் தயார் பண்றது, இதெல்லாமே முழுக்க இந்த மாதிரியான பஞ்சகவ்யம், மீன் அமிலம் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பயிற்சி ரீதியா தெரிஞ்சிருக்கணும், அல்லது ஏதாவது முன் அனுபவம் உள்ள விவசாயிட்ட போய் அவர் செய்யறத பார்த்திருக்கணும். நீங்க தான் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு விவசாயத்துக்கு வந்து ரொம்ப நாட்களும் ஆகல. எப்படியாக இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? உண்மையில இயற்கை விவசாயம் சொல்லும்போது இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவங்க எல்லாம் ஒரு குழு போல அமைச்சு இந்த ஊர்ல அமைச்சிருக்கோம். அதே போல நம்முடைய மாவட்ட அளவுல நிறைய அமைப்புகள் இருக்கு. அதுல எல்லாம் சில பயிற்சிகள் கொடுக்குறாங்க. சில அரசு சார்ந்த பயிற்சியாகவும் இருக்கலாம், அதே போல அரசு தனியார் கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கலாம். அந்த பயிற்சிக்கு நான் கொடுக்கறது உண்டு. அதே போல அவங்களும் பயிற்சியில கலந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட இந்த சில பஞ்சகவ்யம், மீன் அமிலம் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான காரியம் தான். இது எல்லாமே அதுக்குள்ள அடிப்படை வசதி எல்லாமே இருக்குது. மாடு இருக்குது, சாணம் இருக்குது, அப்பல மண்புழு உரம் தயாரிக்கிறேன். இப்படிப்பட்ட நமக்கு எதெல்லாம் தேவை அதையெல்லாம் நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை, ஒரு மனத்தன்மை, மன தைரியம் வேணும். அப்போ உங்களுடைய குரல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில நடக்கக்கூடிய கோரிக்கை தின கூட்டத்தில் ஒரு விவசாய பங்கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் போல இல்ல தெரியும். கண்டிப்பா ஒவ்வொரு மாசமும் 3வது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறை தீர்க்கும் முகாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில நடக்கும். அதுக்கு எல்லாம் நிரந்தரமா போறது உண்டு. அதே போல அவருடைய அவங்களுடைய விவசாயிகள் துறை மத்திய அரசு நிறைய கொடுக்கறாங்க, திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதே போல மாநில அரசு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க, இதெல்லாம் அறிவிக்கிறாங்க. அதே போல விவசாயிகளை செய்யாத கோரிக்கைகள் இப்போ கூட எங்க கண்ணமங்கலம் ஏலாவில் வந்து அறுவடை இயந்திரமோ அதே போல இந்த உழுவை இயந்திரம், டிராக்டர் எல்லாம் இறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சப்பாத்துன்னு சொல்லி சப்பாத்துக்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து செப்டம்பர் மாத நிகழ்ச்சியில மனு கொடுத்திருக்கேன். அவங்களும் அவன் உடனடியாக செய்து தரேன், விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், விவசாயிகள் என்ன கோரிக்கைகள்னா உடனடியாக நிவர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிறைய அதனால அரசுடைய திட்டங்கள் எல்லாம் தெரியும்னா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டா தான் அதே போல சில நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். சரிங்க சார், இப்போ பிரதம மந்திரியினுடைய சம்மான் நிதி திட்டம் அப்படின்னு வருடத்திற்கு 6000 ரூபாய் அப்படின்னு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்களே, அந்த திட்ட பயன் உங்க பகுதி விவசாயிகளை சென்றடைஞ்சிடுச்சா? நீங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற அடிப்படையில பிறருக்கு உதவுறமாய் இருக்கா? அந்த திட்டத்தை பத்தி உங்களுடைய கணிப்பு என்ன? உண்மையிலே சமீப காலத்துல நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பிரதமரா பதவி எடுத்த பிறகு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பேன்னு பல்வேறு எல்லா பட்ஜெட்லையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சமீப காலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமான் நிதி திட்டம் சொல்லிட்டு இதுல வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வருஷத்துக்கு வந்து 6000 ரூபாய் 3 தவணையா 2000 ரூபாய் நம்முடைய வங்கி கணக்கிலேயே வர வைக்கிறாங்க. இந்த ஏமத்துல வங்கி கணக்குல வருது. அதை வந்து விவசாயிகள் ரொம்ப பாராட்டுறாங்க. அது வந்து எங்களை போல உள்ள பெரிய இதர வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கிடையாது. அந்த நிலத்தை நம்பி விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய பேருதவியா இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்குறாங்க, அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அது ஒரு விவசாயத்தை ஒரு ஊக்குவிக்க அரசு, மத்திய அரசுடைய ஒரு நல்ல ஒரு திட்டம். ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபான்னு சொல்லக்கூடிய சும்மா இல்லை. அதனால விவசாயத்துல ஈடுபடக்கூடிய தன்மை, அந்த ஈடுபாடு அதிகமா இருக்கு. பரவாயில்ல, நாங்க பார்க்கும்போது விவசாயம் செய்யாத நிலத்தை கூட அவங்க மத்திய அரசு தரனால அதை செலவு பண்ணி கொஞ்சம் நிறைய பேர் அதை நம்பி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அதே போல நெல், அதே போல தென்னை, தென்னை நடுறாங்க. இப்படிப்பட்ட சில திட்டங்கள் அந்த விவசாயிக்கு, அந்த நலிவடைந்த விவசாயத்துக்கு ஒரு ரொம்ப செழிப்பா சில தன்மைகளை எல்லாம் ஊட்டக்கூடியது தான் விவசாயம். இந்த சம்மான் அந்த 6000 ரூபாய் கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இதுவரை கண்ணமங்கலம் வேணுகுமார் அவர்கள் பங்கேற்ற பல்லாண்டு வருவாய்க்கு வழிகாட்டும் பல பயிர்கள் சாகுபடி
நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.